குழந்தை மூசா எந்த எகிப்திய பெண்ணிடம் பாலூட்ட மறுத்தபோது இரகசியமாக கவனித்துக் கொண்டிருந்த அவரது சகோதரி அவரது சொந்தத் தாயையே பாலூட்டும் தாயாக பரிந்துரைத்தார். இதன் மூலம் மூசாவின் தாய் தனது குழந்தைக்கு பாலூட்டி அதற்காக ஃபிரோனின் அரண்மனையிலிருந்து ஊதியமும் பெற்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாதுகாப்பு. ஃபிரோனின் கொடூரமான உத்தரவுக்கு மத்தியிலும் மூசா உயிர் பிழைத்தது இறைவனின் ஆற்றலையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்துகிறது. இறைவனின் திட்டம். மூசாவின் பிறப்பு முதல் அவர் அரண்மனையில் வளர்க்கப்பட்டது வரை நடந்த அத்தனை நிகழ்வுகளும் இறைவனின் மிக நுட்பமான திட்டமிடலை தெளிவாகக் காட்டுகிறது. குழந்தை மூசாவை அவரது தாயுடன் மீண்டும் சேர்த்து வைப்பதற்காக வேறு எந்த பெண்ணிடமிருந்தும் பாலூட்டப்படுவதை இறைவன் தடுத்தான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திய அரச குடும்பத்தினருக்குரிய வளர்ப்புடன் வளர்ந்தார். فرددناه إلى أمه كي تقر عينها ولا تحزن ولتعلم أن وعد الله حق ولكن أكثرهم لا يعلمون. இவ்வாறு அவருடைய தாயின் மனம் அமைதியடைவதற்காகவும் அவர் துக்கமடையாமல் இருப்பதற்காகவும் அல்லாவின் வாக்குறுதி உண்மைதான் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காகவும் நாம் அவரை அவருடைய தாயிடம் மீட்டளித்தோம். எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதை அறிய மாட்டார்கள். திருக்குரான் 28:13 அத்தியாயம் அல்கசஸ் வசனம் 13. அல்லாஹ்வின் நாட்டப்படி மூசாவின் சொந்தத் தாயே அவருக்கு பாலூட்டத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் அவர் தன் குழந்தையை அரண்மனையிலேயே வளர்க்கும் வாய்ப்பை பெற்றார்.